பேசுறேன்னா எப்படி தேவனுடைய கிருபை. அப்ப எது நம்ம அடிமையான நம்மள சாத்தா கையில பிடிபட்டு இருக்க நம்மள ஏசப்பா எப்படி செஞ்சாரு? எகிப்துல நடக்க வச்சாரு. கண்டிப்பாக 60 வயசு 50 வயசு வச்சுக்கலாம். உங்களுக்கு 70 வயசு, உங்களுக்கு 4 வயசு, உங்களுக்கு பாட்டிக்கு 70 வயசு, இவருக்கு 70 வயசு, எனக்கு ஒரு 14 வயசு, இவருக்கு ஒரு 40 வயசு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். கடைசி நாட்கள் வந்தாச்சு. ரொம்ப நாட்கள் இனிமேல வாழ்வோமா? இப்படிதான் இருக்கு. கடைசியும் வாழ்ந்தால் அர்த்தத்தோட வாழ்க்கை நினைச்சுதான் நீங்க என்ன செய்றீங்க? ஒரு அர்த்தம் யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. பல பெற்ற தாய் வந்து முதியோர்களை சேர்த்து கொடுப்பாங்க, இல்ல அனாதையை விட்டுருப்பாங்க. அதனால என்ன செய்ய? இயேசுதான் நம்மளுக்கு தஞ்சம், அவர் தான் நம்மளுக்கு கோட்டை கேடன்னு சொல்லி அப்படியே வந்துடலாம். இயேசு நல்ல ஆள வைக்கிறார். அதே ஆலயத்துக்கு கடைக்கு போவாங்க. உங்க பாருங்க, கடைசி இடைக்கு வந்தீங்க. ஆனா அம்மா சொன்ன மாதிரி யாரும் இயேசுவை கூப்பிச்சுக்காரு. எனக்கு யாருக்கும் அவங்களுக்கு தெரியுமா? எப்ப இருப்பீங்க? யாருக்குமே தெரியாது. நீங்க எப்ப மறிப்பீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இயேசு வந்து நீங்க எப்ப மறிப்பீங்கன்னு இயேசு வந்து ஞாபகம் வச்சிருக்காரு. நீங்க எப்ப மறிப்பீங்க, எப்ப நீங்க வந்து நல்லா வாழ்வீங்க எல்லாரும் ஆண்டுக்கு தெரியும். அதே வசனம் சொல்ல, அழிக்க ஒரு காலம் உண்டு, வெட்ட ஒரு காலம் உண்டு. என்ன சொல்றீங்க? நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா? அதான் பேசு. அதான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அழிக்க ஒரு வசனம் சொல்லுது, அழிக்க ஒரு காலம் உண்டு, வெட்ட ஒரு காலம் உண்டு. அப்படியா? அதாவது வசனம் நம்ம வாசிச்சு பாருங்க. இறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு. நாத்துல நடுவாங்கல்ல, அதுக்கு ஒரு காலம் இருக்கு. நட்டதை பிடிக்க ஒரு காலம் இருக்கு. அதான் அறுவடை. இல்லைன்னா அப்படியே இருந்து எப்படி இருக்கு தரிசா போயிடும். அவ்வளோதான் வேஸ்ட். யார் வாழ்வா? அதான் விவசாயம் தமிழ்நாட்டில் நல்லது சொல்லுவாங்க. இருக்கட்டும். உள்ள ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அளவு ஒரு காலம் உண்டு. இப்போ நீங்க அழுகிறீங்க, இழந்தனால நம்ம எவ்வளோ இழந்திருக்கோம். யாருமே ஒரு மனுஷன் வந்தானா அவனுக்கு கஷ்டம்லாம் வாழ முடியாது. இந்த உலகத்துல வரப்ப அவன் எப்படி ஒரு பாவத்தோட தான் வரேன், பாவியோட தான் வரான். பிள்ளை பறக்கும் போதே எப்படி அழுதான பிள்ளை வருது பறக்குது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். அழுதான பிள்ளை பறக்குது. அழுதான என்ன செய்வாங்க? கொடுக்குவாங்க, ஏதாவது செய்வாங்க, என்ன அடிப்பாங்க.